வணக்கம் நண்பர்களே. இன்றைய சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டே முட்டையை வச்சு முட்டை பணியாரம் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த முட்டை பணியாரத்துக்கு தொட்டுக்க கார சட்னி எப்படி செய்கிறது நான் பார்க்க போகிறோம். சிம்பிளான ஒரு 4-5 பொருள் தான் இதுக்கு தேவை. அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. செய்முறை விளக்கம் நண்பர்களே. முட்டை பணியாரமும் கார சட்னியும் செய்ய தேவையான பொருட்கள் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், 3 முட்டை பாருங்கள். இதுக்கு ஏற்கனவே நேத்திக்கு ஊற வச்ச அரிசி இன்றைக்கி ஆட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி, தேவையான அளவு 2 தக்காளி, அதே மாதிரி கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அதே மாதிரி வெங்காயம் பாருங்கள். மொத்தம் 3 வெங்காயம் எடுத்துகிட்டதுக்கு. அதே மாதிரி கார சட்னிக்கு தேவையான வரமிளகாய், கருவேப்பிலை, அதே மாதிரி இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க செய்முறை பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சிக்கலாம். மொத்தம் 3 முட்டை. நான் 2 முட்டை சொல்லியிருந்தேன். நான் கொஞ்சம் ஒரு முட்டை சேர்த்து 3 முட்டையை போட்டுக்கிறோம். 2, வாவ், 3மே சூப்பரான முட்டை. இப்போ கலக்கலாம், நல்லா கலக்கலாம். பற்ற வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயிட்டோம். கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கிற கடலைப்பருப்பு. வெங்காயம் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம். அப்படியே இதை நல்லா வணக்கிறோம். நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு நம்ம மாவில் சேர்த்திக்கலாம். அதில் முட்டையில் ஏற்கனவே 3 முட்டை உடச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அதில் கலக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. பாருங்கள், வணங்கிடுச்சு. இப்போ இதை 3 முட்டையில் கலக்கலாம். இப்போ இந்த மிக்சரை முட்டையில் கலக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, எப்படி நம்ம பண்ணுறோம்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பணியாரம். இதை கலக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டு ஒரு 6 கரண்டி மாவு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறோம். பாருங்கள், மாவு இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே அது 6 கரண்டி. பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 கரண்டி மாவு ஊற்றி கலக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம் உப்பு. ஏற்கனவே மாவில் இருக்கும், பட் இருந்தாலும் இந்த முட்டை இந்த வெங்காயமெல்லாம் கலந்ததுனால நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணுறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது ஏற்கனவே நம்ம அங்கே முட்டைக்கு போடுற மிக்சர் கலந்ததுனால அப்படியே ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயிட்டுன்னு கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு, அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்து கருவேப்பிலை,
ஒரு வணக்கிறோம். இப்போ பருப்பு நல்லா கொஞ்சம் பெருசானோன்னு, அதாவது வெந்தோடனே வெங்காயம் போட்டுக்கிறோம். ஓகே, வெங்காயம் போட்டுக்கிறோம். வரமிளகாய் போட்டுக்கிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கிறோம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி தான், எச்சா இல்லை கார சட்னிக்கு. ஏன்னா 5-6 வரமிளகாய் போட்டுக்கணும், 2 தக்காளி போதும். அப்புறம் இதுக்கு தேவையான கல்லுப்பு பாருங்கள், கல்லுப்பு போட்டுக்கிறோம். நல்லா வணக்கிறோம். வணக்கி என்ன பண்ணுறோம்னா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கிறோம். புளி போட்டுக்கலாம், சும்மா கொஞ்சோண்டு புளி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு வணக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். கார சட்னிக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நம்ம வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ ஆற வச்சுருந்தோம், ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம், மிக்சிக்கு மாற்றிக்கலாம். போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கிட்டு ஊற்றிக்கிறோம். இதோட ஊற்றிக்கிறோம். இப்போ அரைச்சிக்கிறோம். அரைச்சாச்சு. இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். சூப்பரான கார சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து தாளிப்புக்கு என்ன பண்ணோம்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஓகே, கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிக்கிட்டோம், வெடிக்கிட்டோம். வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். சவுண்டு வரணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கருவேப்பிலை இது பண்ணி ஓகே டன். இப்போ அதில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு சட்னி. பாருங்கள், தாளி போட்டாச்சு, கார சட்னி ரெடி. இப்போ வந்து நம்ம பணியாரம் சுட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போ பணியாரங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். எண்ணெய் லைட்டாக விட்டுக்கிறோம். பணியாரம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், ஊற்றிக்கிறதுல பாருங்கள். இப்படி சவுண்டு வரணும், சொய்யின்னு சவுண்டு வரணும். அப்போ தான் வெந்தோடனே சுவையான முட்டை பணியாரம், கார சட்னி ரெடி போச்சு. இப்போ வந்து திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வெந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இது கருவெல்லாம் இல்லை, இது வந்து கரெக்டானது. முட்டையும் மாவும் கலந்துக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நண்பர்களே, சுவையான முட்டை பணியாரம் ரெடி. அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிள் தான். அதாவது மாவு, முட்டை, இந்த மாதிரி வெங்காயம், இந்த மாதிரி பச்சை மிளகாய் இருந்தாவே போதும். இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வெந்திரிச்சு பணியாரம் இப்போ போட்டுக்கலாம் பாத்திரத்தில். பாருங்கள், பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நண்பர்களே, பணியாரம் ரெடி. சட்னி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், சட்னி தொட்டுக்கலாம். பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குதுன்னு. அதனால் தொடர்ந்து நம்ம செங்கோ விலாக் சேனலை பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நன்றி, வணக்கம். பாருங்கள் பணியாரம் இப்போ வந்து கார சட்னியில் டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது முட்டை பணியாரம் வித் கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம ப்ரொசீஜரை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு தொடர்ந்து நம்ம செங்கோ விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.